Daily. Taste the Daily. 2014க்கு முன்னாடி ரயில்வேக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வெறும் 800 கோடி ரூபா தான். ஆனால் 2014லிருந்து ஒவ்வொரு வருடமும் 6000 கோடி ரூபாய், போன பட்ஜெட்டில் நம்ம 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தோம். புதுசாக 9 ரயில் பாதைகளை கொடுத்துருந்தோம். இந்த பட்ஜெட்லேயும் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய்க்கு ரயில் பாதைகளை கொடுத்துருக்குறோம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் நிதியில் அந்த ரயில் நிலையமானது மேம்படுத்தப்பட இருக்கிறது. கன்னியாகுமரி ரயில் நிலையம், பாம்பன் ரயில் நிலையம், இப்படி நம்மளுடைய பாண்டிச்சேரியினுடைய ரயில் நிலையம், காரைக்கால் ரயில் நிலையம், இதெல்லாம் கூட அமிர்த் பாரத் ரயில் திட்டத்தின் கீழே மேம்படுத்தப்படுகின்ற ரயில் நிலையங்களை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், நிலங்களை கையகப்படுத்தி சீக்கிரமாக கொடுக்க வேண்டும் என்பது தான் அவருடைய வேண்டுகோள். இல்லை, சிறப்பு திட்டங்கள் இப்போ சொன்னது எல்லாமே சிறப்பு திட்டங்கள் தான். இதை இங்கே பாருங்கள், இது அனைத்து மாநிலங்களையும் இது இன்க்ளூஷன் பட்ஜெட். நாம் ஒவ்வொரு மாநிலத்தையும் பார்த்து கொடுக்கறதில்ல. இப்போ அனைவருக்கும் வீடு கட்டு திட்டம், ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், அனைவருக்கும் வீடு கட்டு திட்டம் எல்லா பக்கமும் கொடுக்குறோம். போஷான் அபியான் திட்டம் எல்லா பக்கமும் கொடுக்குறோம். அதே போல் ஜல்ஜீவன் மிஷன் எல்லா பக்கமும் கொடுக்குறோம். டாய்லெட்ஸ் எல்லா பக்கமும் கொடுக்குறோம். ஆஸ்பிரேஷன் நியூட்ரிஷன் சப்போர்ட் எல்லா பக்கமும் கொடுக்குறோம். இது அனைத்து மக்களுக்கும். அது இல்லாமல் பாண்டிச்சேரிக்கு கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கின்ற இந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 3432 கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஜிப்மனுடைய மேம்பாட்டுக்காக 1450 கோடி ரூபாயும், கூடுதலாக 949 கோடி ப்ளஸ் 150 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீரினுடைய தேவைக்காக மட்டுமே பாண்டிச்சேரிக்கு 186 கோடி ரூபாய் புள்ளி 44 கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பாண்டிச்சேரி நான் சொன்ன இந்த பட்ஜெட்டில் இப்போ தானே பட்ஜெட் நம்ம விட்டுருக்கோம். இல்லை, ஒரு நிமிஷம், இப்போ தானே பட்ஜெட் நம்ம விட்டுருக்கோம். அந்த பட்ஜெட்டில் செயல் திட்டங்களை கொடுத்துருக்கோம். இதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்னென்ன பண்ணணும், எவ்வளோ இது பண்ணணும் அப்படின்றது அவங்க ஒவ்வொன்றுமே அந்தந்த கொடுப்பாங்க. யூடி பொறுத்தளவுக்கு அனைத்து திட்டங்கள்லையுமே உங்களுக்கு தெரியும், சப்சிடைஸ் திட்டம், இது என்னது கிராண்ட் எய்டு திட்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 90% சப்சிடியோட நம்ம திட்டங்களை, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீனவரனுடைய ப்ரோக்ராமை யூடியில் பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட 90% சப்சிடியோடு நாம் கொடுக்குறோம். மத்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால் நாம் தேவையான பட்ஜெட்டை பாண்டிச்சேரிக்கு கொடுத்துருக்குறோம். இன்னும் பாண்டிச்சேரிக்கு எவ்வளோ வேணும்னாலும் பாண்டிச்சேரிக்கு கொடுப்பதற்கு நாம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்ருக்கோம். படி எங்களுக்கு எந்த நிதியுமே ஒதுக்காத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து நீங்கள் ஸ்டேட்டாகவும் கருத மாட்டீங்க, எங்களை யூடியாவும் கருத மாட்டீங்க. இது போன்ற சூழ்நிலையில் நிதி நெருக்கடியில் புதுச்சேரி தள்ளாடுது. புதுச்சேரி எந்த நிதி நெருக்கடிலையும் கிடையாது. புதுச்சேரிக்கான அனைத்து சப்போர்ட்டும் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களும் முழுமையாக செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன்னா தேவைக்காப்ப அவங்க என்ன ப்ரொப்போசல் அனுப்புகிறாங்களோ அந்த ப்ரொப்போசல் படி நிதியானது பாண்டிச்சேரிக்கு எந்தவித பாரபட்சமின்றி நிதி ஒதுக்கி கொண்டிருக்கிறோம், ஒதுக்குறோம். அதுதான் நான் சொல்கிறேன்னே, நான் பாருங்கள் நிதி கொடுத்துருக்கோன்னு தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 3432 கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அண்ணா நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, அப்படி இல்லைங்க. பாருங்க, இந்த ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 370 நாம் எடுத்திருக்கிறோம். எடுத்த பிறகு அங்கே நம்ம இங்கே ஏற்கனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியாச்சு. அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இங்கே ஸ்டேச்சுரேஷன் ஆகிருக்கிறது. உங்க கோரிக்கை நான் நிதி அமைச்சர் சொல்றேன். இல்ல அது தனி. ஏங்க இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை வரவேறுங்க. இது ஒரு இந்த பாருங்க, ஒரு நிமிஷம், இங்க இந்த பட்ஜெட் யாருக்கும் எந்தவித இது இல்லாம, பாரபட்சம் இல்லாம அனைத்து மாநிலங்களுக்கும் சமமாக பாவிக்கின்ற அந்த பட்ஜெட்டாக தான் நாம் பட்ஜெட்டை கொடுத்துருக்குறோம். நான் இவ்வளவு நேரம், ஒரு நிமிஷம் இருங்க தம்பி சார், நான் ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த பட்ஜெட் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனே கொடுத்தேன், புரியுதா? இவ்வளோ ஒரு தீவிரமான பட்ஜெட்டு, மக்களுக்கு உபயோகமான இருக்கின்ற பட்ஜெட், மக்கள் பயன்பெறுகின்ற பட்ஜெட். கிட்டத்தட்ட 25 கோடி பேரை 7 நிலையிலேருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறோம், புரியுதா? அதே போல் ஒவ்வொரு மக்களுக்கும், மீனவர்களுக்கு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரலும் அவர்களுக்கு மீனவர்களை கிசான் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கோம். அவர்கள் எங்கே கேரண்டிக்கு போக தேவையில்லை, நேராக பேங்கில் போனால் 5 லட்சம் ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு வாங்கலாம், டீசல் போடலாம், அவங்க மீன் பிடிக்க போகலாம். அந்தளவுக்கு
திட்டங்களை நாம் இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரிஸ் திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்திக்கோம். கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்காரர்களுக்கும் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு இலவசமாக நாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஜல்ஜீவன் மிஷனில் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் திட்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அது மாதிரி அதனால் இந்த பட்ஜெட்னுடைய நோக்கம் புரிஞ்சுக்கோங்க. இந்த பட்ஜெட்னுடைய நோக்கம் இன்க்ளூசிவ் பட்ஜெட். நான் அதுக்கு தான் ஃபஸ்ட் நோக்கத்தை சொன்னேன். நீங்கள் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியலையான்னு தெரில. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. நீ இன்க்ளூஷன் பட்ஜெட், நான் பாண்டிச்சேரிக்கான இது என்னன்னு சொல்லியிருக்கிறேன். பாண்டிச்சேரிக்கான என்னென்ன திட்டங்களை ஒதுக்கி இருக்கிறோம், பாண்டிச்சேரிக்கு எவ்வளவு நிதிகள் கொடுத்துருக்கின்றதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். 3432 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டுக்கு மட்டுமே பாண்டிச்சேரிக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து ஹெல்த் செக்டார், பாண்டிச்சேரி மக்களினுடைய ஹெல்த் செக்டாருக்கு, அதாவது ஹெல்த்தினுடைய அவர்களுடைய ஹெல்த்து ஊக்குவிக்கிறதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 1400 + 900 + 150 கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த பாண்டிச்சேரியினுடைய ஜிப்மருக்கு மட்டுமே நம்ம நிதி கொடுத்துருக்கிறோம். தண்ணீர், ஒரு நிமிஷங்க, தண்ணீருக்காக பாண்டிச்சேரியில் தண்ணீர் குடிநீர் தேவைக்காக 186 கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்கு நிதி கொடுத்துருக்குறோம். இன்னும் பாண்டிச்சேரிக்கு தேவைகள் இருக்கும் பட்சத்தில் அது ஆளுநர் அவர்களும், இங்கே இருக்கிற ஆளுநரும் முதலமைச்சர் அவர்களும் மத்திய அரசாங்கத்திற்கு அவர்கள் கொடுக்கின்ற கோரிக்கையை நிச்சயமாக மத்திய அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்கும். ஆனால் இங்கே பாருங்க, நான் தம்பி இது ஆர்குமெண்ட் பண்ணுறாங்களா? ஒரு நிமிஷம் தமிழ்நாடு ஸ்டைலில் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருந்தா அப்புறம் நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காருப்பா, நீ உட்காருப்பா, ஒரு நிமிஷம் உட்காரு, நீ ஒரு நிமிஷம் உட்காரு சொல்கிறேன், நீ ஒரு நிமிஷம் உட்காருப்பா. இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறோம், இவ்வளவு நிதியை கொடுத்திருக்கிறோம், வரவேற்க வேண்டும். கேள்வி இல்ல. 1400 ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. மற்றவங்க யாருமே கேட்கல, நீ ஒரு ஆள் தான் கேட்கல. நீ சன் டிவியா, என்ன டிவி? நீ ஆர்குமெண்ட் ஒரு நிமிஷம்ப்பா. எந்த மீடியா எல்லாருமே அமைதியாக இருக்காங்க, ஒரே ஆள் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தா நான் சொல்லிட்டேன். நான் என்ன சொல்லிட்டேன்? ஒரு நிமிஷம் இருப்பா. நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? முழுமையாக கேட்கணும், முழுமையாக கேட்கணும். நான் சொன்னது என்ன சொன்னேன்? பாண்டிச்சேரிக்கு தேவையான நிதியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இன்னும் பாண்டிச்சேரி அவர்களுக்கு தேவையான என்ன நிதியை அவர்கள் கொடுக்கிறார்களோ அது மத்திய அரசு பரிசீலிக்கும். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாம் செய்வோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.